திருத்தணியில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை சீமான் தொடங்கியுள்ளார். நேரலையில் பார்க்கலாம். போரிது போரிது போருது என்றே முழங்குவோம், அநீதிக்கு எதிரான அறப்போரை இன்றே தொடங்குவோம். போரிது போரிது என்றே முழங்குவோம், அநீதிக்கு எதிரான அறப்போரை இன்றே தொடங்குவோம். வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா, அன்று என் நாடு என் மக்கள் என்றே நீ வந்தாய், அந்த எண்ணத்தை இன்று நீ எமக்குள்ளே தந்தாய். கொற்றவை மைந்தனே நற்றமிழ் வேந்தனே முருகா, ஔவையின் தமிழள்ளி பருகிய முருகா, உன் அருந்தமிழ் அழிவது ஆகுமோ முருகா. கண்ணன நீ காத்த கனித்தமிழ் மொழிதான் உன் கண் முன்னே சாவதை பொறுப்பாயோ முருகா. அதை மீட்கவும் காக்கவும் போராடும் எம்மோடு இருப்பாயா முருகா. வேலோடு வாடா எம் முப்பாட்ட முருகா, உன் தமிழோடு உன் பேரன் நான் வாரன். வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா. இன்பமது குறைந்து துன்பமது நிறைந்து துயரத்தில் உன்னினம் முருகா, துடைக்கவே முடியாமல் துடிப்பதை சகிப்பதோ உன் மனம் முருகா. அறம் கொண்டு இனமாண்ட மரபனே முருகா. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட். தகவல்களை பதிவு பண்ணலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சங்கரனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். முன்னதாக இன்று காலை திருத்தணி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ததற்கு பிறகாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை சீமான் தற்பொழுது மேற்கொண்டிருக்கிறார். திருத்தணி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை பட்டியலிட்டு தற்பொழுது அவர் பொதுமக்கள் முன்னிலையில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். திருத்தணியில் நெசவாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருத்தணி முருகன் கோவிலில் உணவு மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். திருத்தணி அருகே பள்ளி கட்டிடம் இருந்து மாணவர் உயிரிழந்த அந்த சம்பவம், அதே போல திருத்தணி அருகே குடிநீர் அருகே இருவர் உயிரிழந்த சம்பவம், திருத்தணியில புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் புதிய பணியாளர்கள் மற்றும் உபகரணங்கள் இல்லை உள்ளிட்ட திருத்தணி மாவட்ட பிரச்சனைகளை தற்போது சீமான் பேசி வருகிறார். தொடர்ந்து இன்றைய தினமே சோழி சட்டமன்ற தொகுதி மற்றும் ராணிப்பேட்டை தொகுதிகளிலும் நாம் தமிழகத்தின் வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக திருத்தணியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான சந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை தற்போது தொடங்கி இருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெங்கட்.